இந்த வேளையிலையும் கூட ஒரு சில விண்ணப்பங்களுக்காக கூட நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு எபிரேயருக்கு எழுதின நிருபம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தின் 1வது வசனம், பக்கம் எண் 309. புதிய ஏற்பாட்டின் பக்கம் எண் 309, 12வது அதிகாரத்தின் 1 வசனம். சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்தாச்சா? எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்தவங்க ஆமேன்னு சொல்லுங்க. பக்கம் 309, 12வது அதிகாரத்தின் 1 வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஆமென். அல்லேலூயா. இதில் என்ன சொல்லியிருக்கு? ஏதாவது புரியுதா யாருக்காது? இது எதுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனங்களை நம்ம வாசிச்சோன்னா தெரியும். ஏற்கனவே நமக்கு முன்னால் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்கல்ல, முற்பிதாக்கள், இவங்க எல்லாருமே என்ன செஞ்சுருக்கிறாங்க? விசுவாசத்தில் ஓடி, ஆண்டவர் சொன்ன பாதையில் ஓடி என்ன செஞ்சுருக்கிறாங்க? அவங்க ஓட்டத்தை முடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருமே இன்னும் என்ன செய்யலை? பரலோகம் போகலை. அப்படி தானே? அவர்களெலாம் இன்னும் பரலோகம் போகலை. ஏன் அப்படின்னா, நாமெல்லாம் போகிறதுக்காக அவங்களாம் என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க? வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நாம் போகும்போது தான் அவங்களே போக முடியும். என்ன ஆச்சரியமாக பார்க்குறீங்க? உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அதுக்கு முந்தின வசனத்தை நம்ம வாசிப்போம். 39வது வசனமும் 40வது வசனம், அதுக்கு மேலே இருக்கிற வசனங்களை பாருங்களேன். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை அவங்க பெற்றுக்கொள்ளலை. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இல்லாமல் அவங்களுக்கு பூரணம் கிடையாது. அதனால் அது இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்களா? அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவங்க இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? பூரணமாக முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, இவங்கெல்லாம் எப்படி வாழ்கிறாங்கன்னு அவங்கள சுற்றி நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? மேகம் போன்ற திரளான சாட்சிகள். இவங்க எல்லாரும் ஆபிரகாமா இருக்கலாம், யாக்கோபா இருக்கலாம், யோசேப்பா இருக்கலாம், நோவாவா இருக்கலாம். இப்படி இவங்க எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்மை சுற்றி மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன செய்யணுமா? பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, 2 காரியத்தை தள்ளி வைக்க சொல்றார். எதை? பாரத்தையும் பாவத்தையும். சொல்லுங்க. பாரத்தையும் பாவத்தையும். அதுக்கு தானே வர்றேன் சர்ச்சுக்கு, பாரத்தை இறக்கி வைக்கத்தானே வரேன். அப்படி சொல்றீங்களா? அப்படி இல்லை. பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு அப்படி சொல்றாரு. ஆமென். அது என்ன காரணம் தெரியுமா? நம்மளா தேவையில்லாமல் என்ன செய்வோம்னா, நிறைய பாரத்தை சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோன்னா, வச்சுக்கிட்டு இருப்போம். வச்சுக்கிட்டு என்ன செய்ய மாட்டோம்னா, அதெல்லாம் தூக்கி சுமந்துக்கிட்டு நம்ம என்ன செய்கிறது? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் பாரத்தை குறைங்கன்னு அவருக்கு குறைக்கவே மாட்டார். அதனால இவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், உனக்கு பாரமாக தோன்ற எல்லாத்தையுமே, அது எதுவாக வேணா இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுறதுக்கு பாருங்களேன், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் நம்ம ஓடுறதுக்கு சுற்றி எதெல்லாம் பாரமாக இருக்கோ அந்த பாரத்தை ஃபுல்லாக தூக்கி வீசிடணும். இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? இயேசுவை ஃபாலோ பண்ணுறதுக்கு எதெல்லாம் பாரமாக இருக்குதோ அதை ஃபுல்லாக தூக்கி போட்டுறணும். அது ஒருவேளை நம்முடைய உறவுகளாக இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய சொத்துக்களாக இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய ஆசைகளாக இருக்கலாம், ஒருவேளை நம்ம வீட்டிலையே இருக்கிற நபராக கூட இருக்கலாம். அந்த ஆள் நம்மளை இயேசுவை பார்த்தே ஓட விடாது, அவரையே பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளை. அப்படி இல்லை, எதுவாக இருந்தாலும் அது உங்களை நெருக்கிற, இயேசுவை நோக்கி கடந்து போக முடியாதபடிக்கு
நம்மை சுற்றி நெருக்கிற எந்த பாரமாக இருந்தாலும் சரிதான், அது உங்களுக்கே தெரியாது எந்த பாரம், அந்த பாரத்தையும் என்ன செய்யணும்? தள்ளிடணும். அதே போல் நம்ம இயேசுவை நோக்கி ஓட முடியாதபடிக்கு பாவம் என்ன தான் செஞ்சுக்கிட்டே இருக்கும், நம்மை சூழ்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த பாவத்தையும் நம்ம என்ன தான் செய்யணும்? ஒரு பக்கம் பாரம், மறுபக்கம் பாவம். சொல்லுங்க எல்லாரும், ஒரு பக்கம் பாவம், ஒரு பக்கம். ஆமாம், ரெண்டுமே மறக்கவே கூடாது. பாவத்தையும் பாரத்தையும் நம்ம தள்ளுனா மட்டும்தான் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க முடியும். இதில் எது நம்மை டிஸ்டர்ப் பண்ணாலும் இப்படி போகிறாலும் ட்ராக் விலகிரும், இப்படி மாறிடும். ட்ரெயின் ட்ராக் மாறிச்சுன்னா என்ன ஆகும்? ஆக்சிடெண்ட் மட்டும்தான் ஆகுமா? ஆமாம், அதுக்கு சேதமே ஆகாதா? ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா என்ன, லைட்டாக தடம் பெறண்டா முடிஞ்சு. அப்படி தான் நம்முடைய லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஒரு தண்டவாளத்தில் ஓடுற ட்ரெயின் மாதிரி தான். லைட்டாக தரம் பெறண்டா என்ன செஞ்சிச்சு? டிவியில் செய்தி வந்துடும். இன்றைக்கி இந்த பகுதியில் வந்த ட்ரெயின் என்ன செஞ்சிருச்சு? தடம் புரண்டது. அதனால் இத்தனை நபர்கள் பலி, இத்தனை நபர்கள் படுகாயம், இப்படி வரும். இதே மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒரு தடத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, அது இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும்போது சுற்றி பாவமாக இருந்தாலும் பாரமாக இருந்தாலும் ரெண்டையும் தள்ளிட்டோன்னு வைங்களேன், அது தடம் புரளவே புரளாது. அல்லேலூயா. இதைத்தான் மேலே இருந்து நம்மை மேகம் போன்ற சாட்சிகள் எல்லாமே என்ன செஞ்சிட்ருக்குறாங்க? இவன் தடம் புரளாமல் வந்து சேர்ந்துருவானா, இவனுக்கு நியமித்த ஓட்டத்தில் கரெக்டாக வந்துடுவானா, இவன் வந்தால் தானே நான் போக முடியும்னு சொல்லி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? அவங்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழித்து பார்த்துக்கலாம், வயசானதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படியே போய்கிட்டு இருந்தோன்னா நம்ம வண்டி தடம் புரண்டுரும், மற்றவங்க முந்திக்கிட்டு என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. அதனால் நம்ம இப்போ எதுக்கு ஜெபிக்க போகிறோன்னா, நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுற நமக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டத்தில் ஓடுறதுக்கு தடையாக இருக்கிற பாரத்தையும் பாவத்தையும் நம்ம தள்ளி விடுறதுக்கு எப்பவும் நம்ம ரெடியாக இருக்கும். இதுக்காக தான் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கண்களை மூடி ஒரு விஷயம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? கண்களை மூடுங்க. நான் சொன்ன காரியம் மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். பாவம் பாரம், முன்னாலே இயேசு கிறிஸ்துவை வச்சுக்கிறேங்க. இயேசு கிறிஸ்துவை வச்சுக்கிறேங்கன்னு சொன்ன உடனே யாரும் போய் இயேசு கிறிஸ்து போட்டோவை வச்சிடாதீங்க கண்ணுக்கு முன்னாடி. இயேசுவை வச்சுக்கோங்க, அவருடைய வார்த்தையை வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாக்கு தத்தத்தை வச்சுக்கிறங்க. இந்த பக்கம் பாவம் இருக்குது, அந்த பக்கம் பாரம் இருக்குது. இது ரெண்டுமே வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இது ரெண்டும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, முன்னாடி இருக்கிற நீங்கள் போதும்ப்பா. இதை நாங்கள் விசுவாசிச்சு எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் தடம்புறலாமல் தேவ சமூகத்தில் நிற்கணும்ப்பா. எங்களுக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோடு நாங்கள் ஓடி வரணும் ஆண்டவரே. அப்படியே ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பேசுங்க ஆண்டவர்கிட்ட, யாருமே சும்மா இருக்காதீங்க, நீங்கள் பேசுங்க. ஏதோ ஜெப குறிப்பை சொல்லிவிட்டு நான் ஜெபிச்சுட்டு போகிறதுக்கு இங்கே வரல. நீங்கள் ஒப்பு கொடுங்க. எனக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற இந்த பாரமும் வேண்டாம் ஆண்டவரே, பாவமும் வேண்டாம் ஆண்டவரே, இது ரெண்டையும் எனக்கு எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே, இது ரெண்டையும் எடுத்து போட்டுருங்கப்பா. இது ரெண்டும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத இந்த ரெண்டும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம் போதும்ப்பா, நீங்கள் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம் போதும்ப்பா. இந்த பாவம் வேண்டாம்ப்பா, நானா எனக்கு சுற்றி சுற்றி சேர்த்து வச்சிருக்கிற அந்த பாரமும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு பதிலாக நீங்கள் பாரத்தை சுமந்துட்டீங்க ஆண்டவரே, எனக்கு பதிலாக நீங்கள் சுமந்துட்டீங்க. நான் இனி பாரத்தை சுமக்க மாட்டேன், இந்த பாரத்தை தூக்கிட்டு வரமாட்டேன் ஆண்டவரே. இது ரெண்டும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் உதறி தள்ளுறேன் ஆண்டவரே. இந்த காலை வேலையில் அப்படியே ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, இந்த வேலையில் ஒப்பு கொடுக்குற பிள்ளைங்களை ஆவியானவரே நீங்கள் தொடுங்கப்பா. அவங்கள சுற்றி நெருக்கி கொண்டு இருக்கிற அந்த பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிடும்படியான அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் போடுவீராக, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் போடுவீராக. ஆமென் ஆண்டவரே. அவர்களுக்கென்று நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக.
நீர் அப்படியே செய்ய போற அன்பருக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் பாரத்தையும் பாவத்தையும் தள்ள ரெடி ஆயிட்டீங்க? கையை வைத்து காட்டுங்க பார்ப்போம். இன்னையிலேருந்து ஆண்டவர் அதை ஜெயிக்கும்படியான பலத்தை உங்களுக்கு தருவாராக. ஆமென். அடுத்ததான் இதுக்கு நம்ம ஜெபிக்க வரோம்னா அடுத்த வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். 2வது வசனம் என்னன்னா, இது அவர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருந்தார்னா, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அது என்ன சந்தோஷம்? அவருக்கு முன்னாடி வச்சிருந்த சந்தோஷம் என்ன சந்தோஷம் சொல்லுங்க பார்ப்போம். சிலுவை தான் சந்தோஷமா? இல்லை. அவருக்கு முன்னாடி வச்சிருந்த சந்தோஷம் என்ன அப்படின்னா, அந்த பரலோகத்தில் போய் பிதாவினுடைய மடியில் போய் உட்கார்றதா சந்தோஷம். ஆமென். ஏன்னா பரலோகத்திலிருந்து தான் அவர் என்ன செஞ்சார்? இந்த பூமிக்கு நம்ம தேடி இறங்கி வந்தார். இப்போ இறங்கி வந்தவர் இப்போ எதுக்கு திரும்ப அவர் என்ன செய்யணும்? இந்த 33.5 வருஷம் ஊழியத்தை பூமியில் நிறைவேற்றிட்டு திருப்பி என்ன செய்யணும்? அவர் அப்பாட்ட போகணும், பிதாட்ட போகணும். அந்த பிதாட்ட போகிறது இருக்கு பாருங்களேன், அதுதான் அந்த சந்தோஷம். தமக்கு முன் வைத்திருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். எந்த அவமானத்தை? நமக்காக பட்டார் பாருங்களேன். நாம் பண்ணுற சேட்டைக்கும் நாம் பண்ணுற துரோகத்துக்கும் செஞ்சுட்டு வந்து திரும்ப வந்து அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டு வந்து ஆண்டவரே மன்னிங்கன்னு வர்றோம் பாருங்களேன். நாம் பண்ணுற சேட்டைக்கு அவர் பாருங்களேன் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. ஆமென். சிலுவைங்கிறது என்ன தெரியுமா? அன்னைக்கு ரோமர் ஆட்சி காலத்தில் சிலுவைங்கிறது ஒரு அவமானத்தின் சின்னம். என்னது சிலுவைங்கிறது? அவமானத்தின் சின்னம். இப்போ நம்ம வந்து யாரும் வந்து ஒரு நல்லா டெக்கரேட் பண்ணி வீட்டுக்குள்ளே செருப்பை வைப்போமா? செருப்பை என்ன நினைப்போம்? அசிங்கமாக நினைப்போல. செருப்பை யாரும் வீட்டுக்குள்ளே கொண்டு வைக்க மாட்டோம். அப்படி வந்து சிலுவைங்கிறது வந்து அந்த நாட்டில் ரோமர் ஆட்சி காலத்தில் ஒரு அவமானத்தின் சின்னமாக இருந்த அந்த சிலுவையை என்ன செஞ்சாரா? சகித்தார். ஆமென். அவருக்கு தேவையா அதை தூக்கணும்னு? ஒரு பாவமும் செய்யலை. ஏன்னா அவர் பிறக்கும் போதே எப்படி தான் பிறந்தார்? பரிசுத்தமாக பிறந்தார். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் பரிசுத்தராக பிறந்து அந்த அவமானத்தின் சிலுவையை அவர் என்ன செய்கிறாரு? சகிக்கிறாரு. ஆமென். 2 பக்கம் யார் இருந்தா? இயேசு கிறிஸ்துவ நடுவில் சிலுவையில் அரைஞ்சாங்க. 2 பக்கம் யார் இருந்தா? கல்லர்கள் இருந்தாங்க. ஆமென். பாவம் செஞ்ச 2 பேருக்கு அங்கிட்டு இங்கிட்டு வச்சுட்டு பரிசுத்தர் என்ன செய்கிறாங்க? நடுவில் வச்சிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் பரிசுத்தர்னு. ஆனால் அன்னைக்கு பார்த்தவங்களாம் எப்படி பார்த்துருப்பாங்க? 3 பேரும் பாவி. அவமானத்தின் சின்னத்தில் அவங்கள அரைஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்க யார்? பாவி. அவங்களோட தாட்லாம் எப்படி தான் இருந்திருக்கும்? இப்படி தான் இருந்திருக்கும். இதை தான் அதில் சொல்லியிருக்கு. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். சிலுவையில் சகிச்சுட்டு இப்போ அவர் எங்கே இருக்கார்? தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இந்த தேவனுடைய வலது பாரிசத்தில் போய் வீற்றிருக்கணும்னா என்ன செய்ய வேண்டியது இருக்குது? அவமானத்தை சகிக்க வேண்டியது இருக்குது. அவமானத்தை பெருசாக நினைக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்ம எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்னா, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு என்ன வரக்கூடாதுன்னா, அவமானத்தை எண்ணக்கூடாதுன்னா அவமானம் வரக்கூடாது இல்லை, அவமானம் வரும், நமக்கு ரோஷம் வரக்கூடாது. ஆமென். இயேசு கிறிஸ்துக்கு என்ன வரலை? ரோஷம் வரலை. ஆனால் நமக்கு அவருக்கு சந்தோஷம் வந்துச்சு, நமக்கு ரோஷம் வருது. ஆமென். அவருக்கு என்ன வந்துச்சு? அப்படி தானே இருக்குது. சந்தோஷத்தின் பொருட்டு அவருக்கு சந்தோஷம் வந்துச்சு. எனக்கு என்ன வருது? ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லும் முன்னாடி என்ன வந்துடுது? இங்கே ரோஷம் வந்துடுது. கிறிஸ்தவனா பிறந்துட்டா என்ன வரக்கூடாது? ரோஷம் வரக்கூடாது. பிளட்டு யார் பிளட்டு ஓடுது நமக்குள்ள? யார் பிளட்டு ஓடுது?
ஆமாம், இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் உள்ளே ஓடுச்சுன்னா அந்த ரத்தம் சந்தோஷ ரத்தமாக தான் இருக்கணுமோ ஒழிய ரோஷக்கார ரத்தமாக இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜாதியை சொன்னால் ரோஷம் வருது. நம்ம பைபிளை தூக்கிட்டு போகிறத ஒரு ஆள் சொன்னால் ஒரு ரோஷம் வருது. ஆமாம், பைபிளை தூக்கிட்டு போகிறலாம். ரோஷம் வந்து பைபிளே வச்சுட்டு போயிடுறது. இந்த ரோஷத்தை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆமாம், காலையிலேயே போயிடுறா பைபிளை தூக்கிட்டுன்னு சொன்ன உடனே ரோஷம் வருது. அவருக்கு என்ன வரலை? ரோஷம் வரலை. இதைத்தான் இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். நாம் இயேசு கிறிஸ்துனுடைய சாயலை தரிச்சிருக்கிற நாமளும் அழகாக சொல்லியிருக்கு, பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். தெரியும் அது என்ன சொல்லியிருக்கிறார் அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லுங்க பார்ப்போம். ஏனெனில் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற அந்த இடத்தையே நீங்கள் நாடுங்கள். இப்போ இவர் என்ன சொன்னார்? வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து வலது பாரிசத்தில் எப்படி வீற்றிருக்கிறாரோ அதே போல் நாமும் அந்த வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறதுக்காக தான் இவ்வளோ பிரயாசப்படுறோன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து எப்படி முகத்தில் காரி துப்புனவங்களை கூட அவர் என்ன தான் செஞ்சார்? தொடச்சி போட்டு போயிட்டு தான் இருந்தார். அடித்தவங்களை திருப்பி அடிக்கலை, கேலி பண்ணவங்களை திரும்ப கேலி பண்ணலை, திட்டுனவங்களை திரும்ப திட்டலை. இது எதையுமே அவர் செய்யலை. இந்த அவமானங்களை எல்லாம் சகித்து, சொல்லுங்க பார்க்கலாம், அவமானங்களை எல்லாம் சகிச்சா மட்டும்தான் தேவனுடைய வலது பாரிசத்தில் போய் நாம் வீற்றிருக்க முடியும். இதுக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? ஆமாம், நம்ம கிறிஸ்தவர்கள் ஆயிட்டோன்னு சொன்னால் ஒரு ஜாதி. என்ன ஜாதி? ஒரே ஜாதி தான். என்ன ஜாதி அது? என்ன ஜாதி அது? ஆமாம், கிறிஸ்தவ ஜாதி மட்டும்தான். நம்ம எல்லாருமே பரிசுத்த ஜாதி. ஆமென். பரிசுத்த ஜாதியாயும் ஆசாரிய கூட்டமாயும் கூட்டப்பட்டு வருகிறீர்களே அப்படின்னு வசனம் சொல்லியிருக்கு. அப்போ நம்ம என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. ஆமென். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? பிள்ளைகளுக்கு பொண்ணு எடுக்கும்போது என்ன செய்யக்கூடாது? என்ன பார்க்கக்கூடாது? எங்கள் ஜாதியில் ஒரு பொண்ணாக பார்த்து, எங்கள் ஜாதியில் ஒரு பையனாக பார்த்து என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது இங்கே வந்து. ஆமென். அல்லேலூயா. அதுவும் அப்படித்தான், இதுவும் அப்படித்தான். அதனால ரெண்டு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம கிறிஸ்தவர்களாக நம்ம முதல்ல வாழணும். நம்ம அவமானத்தை எண்ணக்கூடாது. எப்படி இயேசு கிறிஸ்து அவமானத்தை எண்ணலையோ அப்படி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நான் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே நீங்கள் ஒப்பு கொடுங்க. எப்படி நீங்கள் அவமானத்தை எண்ணலையோப்பா, அதே போல் நானும் இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் அவமானத்தை நான் எண்ணக்கூடாதுப்பா. சிலுவையை நான் சகிக்கணும் ஆண்டவரே. எனக்குன்னு வரக்கூடிய பாடுகளை நான் சகிக்கணும் ஆண்டவரே. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால பாடுபட்டு அதை பொறுமையோடு சகித்தால்னு வசனம் சொல்லியிருக்கேப்பா. இதனால நான் பாடுபட்டேன்னா நான் பொறுமையாக சகிக்கணும் ஆண்டவரே. நான் சகிக்கணும் ஆண்டவரே. எனக்கு முன்னாடி வரக்கூடிய அவமானத்தையும் சிலுவையையும் நான் சகிக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சகிப்பு தன்மை எனக்கு தாங்கப்பா. யார் யாரெல்லாம் அந்த சகிப்புத்தன்மை வேணும்னு கேட்குறீங்களோ இப்போவே நீங்கள் அப்படியே நெஞ்சு மேலே கையை வச்சு நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேளுங்க. எனக்கு அந்த சகிப்புத்தன்மையை தாங்க ஆண்டவரே. எனக்கு சகிப்புத்தன்மை வேணும்ப்பா. எனக்கு முகத்துக்கு நேர யாரும் என்னை என்ன பேசினாலும் சரி ஆண்டவரே, எனக்கு அந்த சகிப்புத்தன்மை வேணும் ஆண்டவரே. நான் திரும்ப திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது ஆண்டவரே. யாரோ பேசுகிற காரியத்தை கேட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஓடுறேன்னு, கோர்ட்டு வாசலுக்கு ஓடுறேன்னு, இப்படியெல்லாம் நான் போகக்கூடாதுப்பா. எனக்குள்ளே இருக்கக்கூடியதான இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை இது எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா. இந்த காலை வேளை என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா. நான் உம்முடைய பரிசுத்த ஜாதியாய், ஆமென், உம்முடைய ஆசாரிய கூட்டமாய் நான் இருக்கணும் ஆண்டவரே. இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் நீங்கள் எப்படி உங்களுக்கு முன்னாடி வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு நீங்கள் அந்த சந்தோஷத்தை மாத்திரம் எண்ணி நீங்கள் ஓடுனீங்களோ அதே போல் நாங்களும் அந்த சந்தோஷத்தை மட்டும் முன் வச்சு நாங்கள் ஓடி ஜெயம் எடுத்து அந்த பிதாவானவருடைய வலது பாரிசத்தில் நாங்கள் வீற்றிருக்கும்படியான் கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த கிருபையை எனக்கு தாங்க ஆண்டவரே. எனக்கு இனி இந்த ரோஷம் வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு இந்த ரோஷம் வேண்டாம் ஆண்டவரே. இனிமேல் நான் இப்படி வாழக்கூடாது ஆண்டவரே. என்னை இன்னைக்கு புது சிருஷ்டியாக மாற்றுங்கப்பா. புது சிருஷ்டியாக மாற்றுங்கப்பா. புது சிருஷ்டியாக மாற்றுங்கப்பா. அப்பா, இந்த வேளையில் ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா, ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலிருந்து அப்படியே நடத்தும்படியாய் கூட ஜெபிக்கிறேன். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி நம்ம அப்பாவை மகிமைப்படுத்துவோமா?